Hello. In the video நம்ம why material knowledge is important for architects and architecture students ஓட part 2 பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம காஸ்ட் அண்ட் பட்ஜெட் கண்ட்ரோலை பற்றி பார்க்கலாம். I am architect Lerow Robert. You're watching me on Neoristic Architects YouTube channel. So material choice is directly impacting on the construction cost. So basically ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணும்போது நம்ம ஸ்கொயர் ஃபீட், ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் கியூப் இந்த யூனிட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூமில் டைல் லே பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ வி ஹாவ் செலக்டட் 600 mm into 600 mm டைல். ஸோ இந்த 600 mm டைலோட ரேட் எவ்வளோ இருக்கும்? ஸோ மோஸ்ட்லி லைக் குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி 10 or 20 rupees டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 20 rupeesக்கு ஒரு டைல் அண்ட் 30 rupeesக்கு ஒரு டைல் எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு 10 rupees இருக்கும். அதுவே 20 rupeesக்கு ஒரு 100 டைல் அண்ட் 30 rupeesக்கு ஒரு 100 டைல் எடுக்கிறோம். ஸோ இதோட காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 20 rupees டைல் அண்ட் 30 rupees டைல் வந்து 1/3 த அமௌண்ட் ஹையாக இருக்கும். So I'm not influencing you to go for the cheaper or low quality material. I just want to explain you how material cost calculation works. Next, maintenance and life cycle cost. So durable low maintenance material initial cost வந்து எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். பட் லாங் டேர்ம்க்கு கன்சிடர் பண்ணும்போது மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் ஏ லோ காஸ்ட் மெட்டீரியல். ஸோ ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண முன்னாடி we should have a clear picture அந்த மெட்டீரியல் வந்து நம்ம லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ண போகிறோமா இல்லைனா ஷார்ட் டேர்ம்க்கு யூஸ் பண்ண போகிறோமான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டே எடுத்துக்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்து நம்ம எல்லா வருஷமாக பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. 5 years or 10 years ஒன்ஸ் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ we need to choose high durable and low maintenance paint like weatherproof paint. So in the other hand, if you're living in a temporary accommodation or settlement, ஸோ அங்கே வந்து உங்கள் பட்ஜெட் பேஸ் பண்ணி லோ காஸ்ட் பெயிண்ட் ஆர் மீடியம் காஸ்ட் பெயிண்ட்டுக்கே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் லேபர் காஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ we are having two types of labors. One is skilled labors and another one is unskilled labors. Skilled laborsக்கு எப்போவுமே பே அதிகமாக இருக்கும் comparing to the unskilled labors. For example, carpenters, painting artists and welding persons. Therefore, it's very important to update your skills in the all fields to get a better pay. Installation cost பற்றி பார்க்கும்போது we need to know the basic count of manpower required to finish a work. Imagine you want to move a table of 45 kgs. ஸோ ரெண்டு சைட்லையும் ஓவரால் பிடிச்சு தூக்குனா அதை மூவ் பண்ண முடியும். ஸோ அதே இடத்துல நீங்கள் இப்போ 3 பேர் விட்டீங்கன்னா the third one will be standing simply. ஸோ அங்கே ஒரு தேர்ட் பர்சனை விட்டால் there is no use in it. அண்ட் லேபர் காஸ்ட் பற்றி பார்க்கும்போது you also need to know labor cost into time. ஸோ ஒரு ப்ராஜெக்டை வந்து 10 லேபர்ஸ் வச்சு 10 நாளில் முடிக்கிறது பெட்டரா இல்லைன்னா 5 லேபர்ஸ் வச்சு 25 டேஸில் முடிக்கிறது பெட்டரா? ஸோ ஒரு லேபருக்கு மினிமம் பே 800 per டேன்னு வச்சுக்கலாம். 10 days 10 labors into 800 into 10 days which is equal to 80,000. In the other side 5 labors into 800 into 25 days which is 1 lakh. So 20,000 difference வருது. So which one should we choose? Obviously the first one. So we need to save the time and the cost. So next we can see about transportation and availability of material. So material finalize பண்ணதுக்கு அப்புறமா first மெட்டீரியல் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் இல்லைன்னா நியர்பை சர்க்கிளில் எங்கே அந்த மெட்டீரியல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் டிஸ்டன்ஸ் கூட கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், டோல் ஃபீஸ் அண்ட் டிரைவர் அண்ட் ஹெல்ப்பர் பேட்டா இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃபைனல் அவுட்புட்டை கிளைண்ட்டை காட்ட முன்னாடி நீங்கள் வந்து சூஸ் பண்ண மெட்டீரியல் ஃபஸ்ட்டு மார்க்கெட் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும். மெட்டீரியல் மட்டும் இல்லை, மெட்டீரியலோட கலர் அண்ட் டெக்ஸ்சர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் தென் அந்த மெட்டீரியல் வந்து சைட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ஷிப்மெண்ட்டில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே ஷிப்மெண்ட் டிலே தான். ஸோ கரெக்ட் டைமுக்கு வந்து மெட்டீரியல் வந்து சைட்டுக்கு ரீச் ஆகலைன்னா கண்டிப்பாக சைட்டில் வந்து ஒர்க் அது டிலே பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ப்ரீப்ளான் பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல் வந்து சைட்டில் தேவைப்படுறதுக்கு 2 or 3 days முன்னாடியே வந்து சைட்டில் வந்து மெட்டீரியல் ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேஸ்ட் ரிடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ வேஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் காஸ்ட்டுக்கு வந்து என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்வியஸ்லி வந்து சைட்டில் வந்து வேஸ்ட் கரெக்ட் ஆகும்போது அதுக்கு நம்ம தனியாக மேன் பவர் வச்சு அதை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான செலவுலாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ சைட்டில் வர வேஸ்ட்டை இனிஷியலாகவே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணால்
ஆப்வியஸ்லி நம்ம இதுக்கு வேண்டி செலவு பண்ண போற அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் அனதர் வே இஸ் லைக் மெட்டீரியல பர்ச்சேஸ் பண்ணும்போதே எவ்வளோ யூனிட்ஸ் வேணுமோ அது பேஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் யூனிட்ஸை மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து ஆன் சைட் வந்து மெட்டீரியல் கேஷ் பண்ணும்போது அதில் வந்து வேஸ்டேஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அதர் சைட் நம்ம வந்து ப்ரீகாஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வந்து வேஸ்டேஜஸ் வரக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் மெட்டீரியல் ரீயூஸ் பண்ணும்போது காஸ்ட்டை வந்து அது எப்படி அஃபெக்ட் பண்ணேன்னு பார்க்கலாம். In the renovation project, try to reuse the recycled or reclaimed materials which can be cost effective and sustainable. ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்ல அந்த பில்டிங்ல எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டோர்ஸ், விண்டோஸ், பிரிக்ஸ் இது எல்லாமே நம்மளால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இட் கேன் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணும்போது அதில் வர வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம வந்து ரீசேல் கூட பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டில் வந்து நம்ம காஸ்ட் அண்ட் பட்ஜெட் கண்ட்ரோல் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம யூசர் கம்ஃபோர்ட் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். I hope this video is very much useful for you. Kindly share this video with your fellow architects or architectural friends. Thank you for watching this video. Kindly like, share and subscribe Neurastic Architects YouTube channel.